அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் நாகரத்ன மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பழனிவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும், நமக்கு சிறப்பானதொரு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்கிற வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் செயலாளர் நாராயணமூர்த்தி அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறைய சமயம் தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகைந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் செயலாளர் நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர். அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க. நகத்துல படாம இருக்கால் முட்டியில இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். கண்கள் மூடி இருக்கட்டும். மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் மூச்சு.
மீண்டும் ஒரு மூச்சு. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்றை இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக கண்கள் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். வலது தோள்பட்டை 1 2 3 4 5 6 7 9 1 2 3 4 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 2 3 4 5 7 8 9 10 1 2 3 4 5 7 8 9 10 2 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 4 5 6 7 2 2 3 4 5 6 7 8 அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 9 10 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 அடுத்ததாக 1 2 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுக்கு, மெதுவாக உள்ளிழுக்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. இறுக மூடி திறக்கிறோம். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெல்ல கண்களை முடிக்கோங்க. இறுக்கமில்லாம முடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்தது மெதுவாக கண்களை திறந்து மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் 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 மேல் கீழ். ஓய்வு. மெல்ல கண்களை முடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெல்ல கண்களை திறந்து வலது இடது 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 வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை முடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது கீழ் வலது மேல் இடது கீழ் வலது மேல் இடது கீழ். அப்படியே ஆப்போசிட் சைடு. இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை முடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம முடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.
நன்றி, நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை ஆசன பயிற்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நின்ற நிலை பயிற்சிகள். பத்து திறன்கள். முதல் நிலை, கைகள் இடுப்புக்கு வந்த பிறகு நீண்ட காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை பின்னோக்கி போகட்டும். அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு வெளிவிட்டவாறு குனிகிறோம். இரு கை விரல்களுடைய நுனிகள் தரையில் வைத்து வலது காலை மேலே உயர்த்துகிறோம். இடுப்பினுடைய உயர்த்துக்கு உயர்த்தி 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்த கால். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அப்படியே இடுப்புக்கு வந்த கைகள் இடுப்புக்கு வந்த பிறகு காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வர்றாங்க. அக்காற்றை வெளிவிட்டவாறு பிரையாசனம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பாதகஸ்தாசனம். காற்றை உள்ளிழுத்து கொண்டே கைகள் உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலை பின்னோக்கி போகிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து பாத கஸ்த ஆசனம். உடலை இரண்டாக மடித்துள்ளோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே காற்றை இழுத்துக்கொண்டே கைகள் உயரட்டும். மூச்சு காற்றை விட்டவாறு தலை பின்னோக்கி சாயட்டும். ஓய்வு. உடலை நேராக இலக்கமாக வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். ஆழமான மூச்சு. இன்னொரு முறை நீண்ட காற்று இழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. உடலை இரண்டாக மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டையில் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு.
அப்படியே கைகளை தொங்கவிட்டு உடலை நேராக வைத்து ஆழமான அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறும். அதைவிட ஒரு ஆழமான நீண்ட காற்று உள்ளெடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக திரிகோணாசனா. கால்கள் இடைவெளி ஒரு 18 இன்ச் இருக்கட்டுங்க. 1.5 அடி அகலம் விரித்து வைத்து கைகள் மேலே உயர்த்தியவாறு மூச்சு காற்றை உள்ளெடுக்கிறோம். அக்காற்றை வெளிவிட்டவாறு ரைட் ஹேண்ட் ரைட் லெக் போகட்டும். வலது கை வலது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேல வர்றாங்க. அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் போகிறது. மீண்டும் மூச்சு காற்றை ஆழமாக உள்ளெடுத்து எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மெல்ல மேல வாங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். செய்த பயிற்சிக்கு ஒரு ஓய்வு நிலை. ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. நிதானமான நீண்ட காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேறுகிறது. மிக மெதுவாக வெளியேறுகிறது. இன்னொரு முறை ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றலாங்க. அடுத்ததாக பூரண திரிகோணாசனா. வலது கை முன்னோக்கி வரட்டும். இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேல வரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து கைகள் உயரட்டும். எதிர் திசையில் பார்வை மேல இருக்கட்டுங்க. முட்டி மடங்காம இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. கால்களை இணைத்து வைத்து உடலை நேராக வைத்து உடல் முழுவதும் காற்று நிறையுமாறு ஆழமாக நீண்ட மூச்சில் எடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். இன்னொரு மூச்சு. படுத்த நிலை ஆசனங்கள். எல்லோருக்கும் எளிமையான ஆசனமாக உருளாசனம். படுத்து கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி எந்த வயதுடையவர்களும் இப்பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவ்வளவு எளிமையான பயிற்சியாக அமைக்கப்பட்டுள்ளது. மெல்ல வலதிடதாக உருண்டு மேலவாங்க. ஒரு 2-3 முறை உருண்டுங்க. அப்படியே மலர்ந்து படுத்து உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி வைத்து வயிற்று பகுதி மேலே வரும் வரைக்கும் மூச்சு காற்றை ஆழமாக
உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வரட்டும், காற்றை விடும் பொழுது வயிற்று பகுதி கீழே போகட்டும். முறையான ஆழமான நீண்ட மூச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய காற்று சக்தியே உங்களுடைய உடலுக்கு மருத்துவமாக, மனமாக அமைகிறது. உங்களுடைய மனதை சீர்படுத்துவதும் சரியே, மருந்து மாத்திரைகளிலிருந்து விடுபடுவதும் சரியே இந்த பிராண சக்தியாகிய மூச்சுக்காற்று. அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டி பகுதியில் வைத்து முன்னும் பின்னும் கொண்டு வரலாங்க. நல்ல ஊஞ்சல்ல மேலையும் கீழையும் போய் வரும் இல்லைங்களா, அது கூட செய்யுங்க. நல்லா மேல வந்துக்கலாங்க. நல்லா இழுத்து பிடிச்சுக்குங்க. நல்ல நல்ல கிட்ட இழுத்து பிடிங்க. நல்ல மேலும் கீழும் போய் வரட்டும் உடல். ஓய்வு. அப்படியே கால்களை நீட்டி வைத்து ஆழமான மூச்சு உள்ளிழுத்து விட்ட பிறகு அடுத்த நிலை வலது இடதாக நம்முடைய உடலை பக்கவாட்டில் சாய்க்கிறோம். உண்டி சுருங்கின் உபாயம் பல உல அப்படிம்பாரு. இந்த வயிற்று பகுதியில தான் அத்தனை தொந்தரவுகளும் உருவாகி வெளியேறுவதும் அந்த இடத்தில்தான். ஆகையால் அந்த இடத்தை நாம் நன்றாக பயிற்சி செய்து அவ்விடத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அகற்றுகிறோம். உடலை இலக்கமாக தளர்வாக வைத்து ஆழமான மூச்சு. கால்கள் தளர்வாக இருக்கட்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். நீண்ட மூச்சு. அடுத்ததாக இரு கால்களும் வானத்தை நோக்கி உள்ளது. இடுப்பு தரையில் உள்ளது. அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அப்படியே கால்கள் தரைக்கு வரட்டுங்க. தரைக்கு வந்த பிறகு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஒரு ஆழமான மூச்சு இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக விபரீத கரணி. தலையணை இருந்தா வச்சுக்கோங்க, அல்லது கையினுடைய முயற்சியிலேயே நம்முடைய இடுப்பு பகுதி தரையிலிருந்து சற்று உயரட்டும். மிக முக்கியமான ஆசனம், முதன்மையான ஆசனம். தைராய்டு சுரப்பியும் சரி, அல்லது உள்ள வயிற்று பகுதியில கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி, ஆண்மை குறைவுக்கும் சரி, முதுகுத்தண்டு சீராக்கப்படுவதற்கும் சரி, இப்படி பல்வேறு வகைகள் பயனளிக்கக்கூடிய மிக எளிமையான அற்புதமான அழகான பயிற்சி சர்வ அங்க ஆசனம், சர்வாங்காசனம்.
மெல்ல கால்களை மடித்து மெதுவாக தரை கொண்டு வாங்க. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக இடுப்பு பகுதியை குணமாக்கக்கூடிய பயிற்சியாக சேது பந்த ஆசனம். இடுப்பு பகுதி மட்டும் மேல வரணும். கால்களை கிட்டெடுத்து வைத்து அப்படியே மேல கொண்டு வாங்க. மிக முக்கியமான ஆசனம். ஓய்வு. உடலை தளர்வாக இலக்கமாக வைத்து ஒரு நீண்ட மூச்சு. நன்றாக மூக்கடைப்பெல்லாம் திறந்திருக்கும். நாசி துவாரங்கள் வழியாக தூய காற்று அதிகாலை வேளையில் அற்புதமான இதமான காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறட்டும். விபரீத கரணிக்கும் சேது பந்தாசனத்திற்கும் மாற்று ஆசனமாக மீன் ஆசனம், மச்சாசனம், ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. செய்த பயிற்சிக்கு ஓய்வு கொடுக்கிறோம் உடலுக்கு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் முதலை ஆசனத்தில் மூச்சு காற்றை கவனிக்கிறோம். நன்றாக முதுகு தண்டிற்கு உயிர்காற்று உள்ளே சென்று வரட்டும். கால்களை இணைத்து வைத்து இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா, பாம்பாசனா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு காற்று. அடுத்ததாக வில்லாசனம். வலது கை வலது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். இடது கை இடது கால் கணுக்காலை பிடிக்கட்டும். பார்வை மேல இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. மீண்டும் முதலை ஆசனத்தில் குதிகால்கள் தரையில் இருக்கட்டும். நம்முடைய முகவாய்க்கட்டை மணிக்கட்டு பகுதியில் இருக்கட்டும். நன்றாக நீளமாக காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இந்த நிலையில் முதுகு தண்டிற்கு உயிர்காற்று அதிகமாக செல்லும். ஆகையால் இந்த நிலையில் ஆழமாக மூச்சுக்காற்று உள்ளிழுத்து விடுவது அவசியமானது. இந்த முதுகுத்தண்டே மொத்த உடலுக்கும் ஆதாரமாக உள்ளது.
அதோடு மூளையோடு தொடர்புடையது. தலைமைச் செயலகம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைக்கு இந்த முதுகுத்தண்டு சீராக இருந்தால் மட்டுமே அந்த மூளை நன்கு செயல்படும். ஆகையால் ஆழமான மூச்சில் எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இரு கால்களையும் இணைத்து வைத்து முயலாசனம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. அடுத்து பூனையாசனம். தலை மேல வரும் பொழுது மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். இடுப்பு கீழே போயிரட்டுங்க. தலை உள்ள போகுது, முதுகு தண்டு மேல வருது. அதே சமயத்தில் தலை உள்ள வரும் பொழுது மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். இப்ப உள்ள இழுங்க. 1 2 1 2 1 2 1. அப்படியே வலது காலை மேலே உயர்த்துகிறோம். இடுப்புடைய உயரத்திற்கு. தலை மேல இருக்கு, கால் மேல இருக்கு. 2 வெளியேற்றுறோம். நல்லா கபாலபதி கஸ்திரிகா பண்ணுங்க. 1 2 1 2 1 2 1 2. அடுத்த கால். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. மீண்டும் முயலாசனம். இயல்பான மூச்சு. காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே அமர்ந்து கொள்கிறோம். அமர்ந்து உடலை நேராக வைத்து ஒரு 3 மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுங்க. இயல்பாக ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். கண்கள் மூடிய நிலையில் காற்று உள்ளே சென்று வெளியேறட்டும். உங்களுடைய கண்கள் மூடி இருக்கும் பொழுது காற்று ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். உடல் நேராக இருக்கட்டும். நன்றாக தோள்பட்டையை மேலும் மேலும் கொண்டு வரலாம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கைகளை விரல்களை தோள்பட்டையில் வைத்து கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நல்ல உள்ளிடுங்க, ஆழமாக உள்ளிடுங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு.
அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. அடுத்ததாக நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளையும் அடைத்த பிறகு மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை ஆழமாக நீண்ட காற்றாக உள்ளே இழுக்கலாங்க. இழுத்த பிறகு மகர ஓசை. அப்படியே கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். காற்றை கவனிக்கிறோம். காற்று மூக்குத்துவாரங்களில் பட்டு புருவ மத்திக்கு பக்கத்தில் சென்று அப்படியே மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலை அடைந்து அங்கிருந்து கோடிக்கணக்கான செல்களுக்கும் சென்று வெளியேறுகிறது. இப்படிப்பட்ட முறையை இயற்கையே நமக்கு அருளியுள்ளது. இந்த பேராற்றல் நமக்கு ஒரு ஆனந்த நிலையை கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. நாம் அதை உள்வாங்கி ஆனந்த நிலையை அடைவதற்கு இப்பயிற்சி உதவும். இந்த பிறவி பயனை அடைவதற்கு இந்த சுவாசத்தை கவனித்தல் பயிற்சி நமக்கு உதவும். அந்த பேராற்றல் இறையாற்றல் நமக்குள் முழுமையாக கிடைப்பதற்கு உதவும். ஆகையால் சுவாசத்தை கவனிப்போம். புருவ மத்தியிலிருந்து தலை உச்சிக்கு போகட்டுங்க. உச்சிக்கு போயிட்டு அப்படியே நம்முடைய கவனத்தை எல்லா இடங்களிலும் பரவ விடுகிறோம். தலை பின்பகுதி, முதுகு தண்டு, முதுகு பகுதி, அடிமுதுகு, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, இரு கைகள் பகுதி, தொடைகள், அப்படியே கால் நகத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே மேல கொண்டு வர்ற கவனத்தை. ஒரு தண்ணியை ஊத்துனோம்னா அந்த தண்ணி எப்படி வேகமாக கீழே போகுமோ அது மாதிரி கவனத்தை கீழே கொண்டு சென்று அப்படியே அந்த கவனம் மேலே வரட்டும். நீங்கள் கவனம் எங்கெல்லாம் செலுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் உயிர்ப்பாற்றல் கூடும் உடலுக்குள். கவனத்தை மேலும் கீழும் கொண்டு செல்கிறோம். அப்படியே கைகளை நன்றாக உரசுங்க.
உரசி நன்றாக கண்களை வருடி விடுகிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமது உடல் நலமா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா மனசு சந்தோஷமா தாங்க இருக்கணும். மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உடலை சரி பண்ண வேண்டுமென்றால் மனதை சரி செய்தால்தான் சரியாகும். மனதை சரி செய்யாமல் உடம்பை சரி செய்ய முடியாது. நமது மனதில் எந்த மாதிரியெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குதோ, எண்ணங்கள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உடம்பு இருக்கும். அதாவது நம்ம எதை நம்புகிறோமோ அதுவாக இருக்கும். அப்போ நம்ம மனசில் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை எல்லாம் இருந்துச்சுன்னா உடம்பு அதே மாதிரி தான் இருக்கும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக போகாது. அந்த மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்வது எப்படின்னு பார்க்கலாம். மனதில் தோன்றும் எண்ணங்களை நம்ம கண்டுக்கூடாது. அதை நமக்கு சொந்தம் இல்லைங்க. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் மனசில் வர எல்லா எண்ணங்களும் நமக்கு தான் சொந்தம்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அதை விட்டுறணும், விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். புரிகிற மாதிரி சொல்கிறேன். 100 மாடி பில்டிங்கில் போய் எட்டி பார்க்குறீங்க. திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்னது? அப்படியே விழுந்து செத்து போனால் இப்படி இருக்குன்னு. நம்ம விழுவுமா இல்லை வீட்டுக்கு வருவோமா? அந்த எண்ணத்தை கண்டுக்காமல் வந்துருச்சுன்னு சொல்லி, ஐயோ வந்துருச்சு, நம்ம உடனே இதை ஆப்ரேட் பண்ணணும், ஐயோ குதிக்கவே இல்லையே, இன்னும் நமக்கு குதிக்கணும்னு தோணுச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துட்டுருக்குறோம், அப்படியெல்லாம் தோன்றது இல்லையே. ஏதோ தோணுச்சு, ஒரு செகண்டில் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமா? இதே போல்தான் டென்ஷன், கோபம், பயம், பஞ்சம் எல்லாம் வரும் பொழுது விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்தா அவருக்கு பெயர் ஞானி. அதெல்லாம் எப்படிங்க விடுறது அப்படின்னா, விடலாம், நமக்கெல்லாம் முடியும். நம்ம வேணுமுன்னே செய்யாமல் இருக்கிறோங்க. நான் புரிய வைக்கிறேன், இனிமேல் கோபமெல்லாம் வராது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், 30,000 ரூபா சம்பளம். இதை நம்பி கார் லோனு, வீடு லோனு, குழந்தை படிக்குது, சாப்பாட்டுக்கு ஏதோ குடும்பம் நடந்துட்டு இருக்குது. இதே 30,000 சம்பளத்தில் வெளியே வேலை கிடைக்காது, பாவம், ஏதோ நல்லபடி நடந்துட்டுருக்கு. ஆனால் மேனேஜர், அந்த முதலாளி ரொம்ப மோசமான ஆள். இவருக்கு வயசு 55 இருக்கும், முதலாளிக்கு வயசு 45. ஆனால் வாயாம்பாரு, போயாம்பாரு, யோ அப்படிம்பாரு, இப்படி இருக்கும். ஆனால் நம்ம திரும்பி கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? வேலை போயிருங்கிற பயம். ஒரு நாள் இவர் லீவ் போட்டாருங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த முதலாளி, யோ இங்கே வாயா அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே நம்ம மனசில் என்ன தோணுது? உடனே, ஏன்பா தம்பி, உனக்கு 45 வயசாச்சு, எனக்கு 55 வயசாச்சு, மரியாதை இல்லாமல் யோன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கலான்னு தோணுது. ஆனால் வாய் என்ன சொல்லுது? வரங்க சார்ன்னு சொல்லுது. இது என்னங்க இது? அப்போ மனதில் தோன்றும் எண்ணங்கள் நாம தானே முடிவு எடுக்கிறோம். இது ஆப்ரேட் பண்ணலாமா, எடுக்கலாமா, வேண்டாமாங்கிறத நாம தானே முடிவு பண்ணுறோம். உள்ளே போகிறாரு, யோ நேற்று ஐயா வரல அப்படிங்கிறாரு. சார் நான் தான் சொன்னேன் சார், வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க, நேற்று ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சார். யோ சொன்னேன், நான் தான் முடியாது வான்னு சொன்னேனே. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதலாளி திட்டுறாரு. யோ உனக்கு ஒரு தடவை சொன்னால் தெரியாது, சோத்தை திங்கிறியா என்னையா திங்கிறான்னு கேட்குறாரு. டக்குன்னு கோவம் வரும், ஃபைனு கோவம் வரும். நீ என்னடா திங்கிற, அதாண்டா நானும் திங்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு மனசு வாய் எடுக்கும். ஆனால் வாய் என்ன பேசும்? சாரி சார், சாரி சார் அப்படின்னு பம்புதான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. மனதில் தோன்றும் எண்ணங்களை அப்படியே எடுக்கிறவராக இருந்தால் நீங்கள் எடுத்து பேச வேண்டியது தானே. ஏன் பேச மாட்டேங்கிறோம்? புரிந்து கொள்ளுங்கள், பயம் என்பதும் கோபம் என்பதும் இரண்டும் ஒன்றுதான். நமக்கு முன்னால் நம்மை விட வீரியமாக ஒருவர் நிற்கும் பொழுது நாம் பயப்படுகிறோம். நமக்கு முன்னால் நம்மளை விட ஒரு சக்தி குறைந்த இழித்த வாயன் என்று நினைக்கும் பொழுது அங்கு கோபம் வருகிறது. எனவே புரிந்து கொள்ளுங்கள்,
பயமும் கோபமும் ரெண்டும் ஒன்று தாங்க. அப்போ அவர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கே வந்து என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பேச முடியலன்னா பயம். ஓகேங்களா? மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறோமா இல்லையா? இதே மாதிரி தான் மனதில் தோன்றும் எண்ணங்களை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்போ தான் ஞானி. சரி, இப்படி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இவருடைய ஒரு ஃப்ரெண்டை ரோட்டில் பார்க்குறாரு. நண்பர், மச்சான் எங்கடா நீ இங்கே நிற்கிட்டு இருக்க? நம்மெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஸ்கூலில் ஒன்றா படிச்சது, காலேஜில் ஒன்றா படிச்சது, 15 வருஷம் இருக்குமா, நம்மலாம் மீட் பண்ணின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த நண்பருக்கு இவர் தான் சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜில் உதவி செஞ்சுருக்காரு, காசெல்லாம் கொடுத்து. அதனால தான் அந்த பையன் படித்து பெரிய ஆளாக இருக்காரு. டே எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நானாடா மச்சான், நான் சிங்கப்பூரில் பெரிய கம்பெனியோடைய ஹெச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிறாரு. அப்படியா மச்சான், டே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்குறாரு. அந்த நண்பர், என்னப்பா எப்படி சொல்லிட்ட, நீ எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருப்ப, நீ கட்டின ஃபீஸ்னால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அந்த நன்றிக்கு நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி உடனே சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறாரு. இன்டர்வியூ வைக்கிறாரு, போனோட்ட காமிக்கிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க. 5 லட்ச ரூபா சிங்கப்பூரில் உங்களுக்கு சம்பளம், அப்பாயின்மெண்ட் அடித்தாச்சு, ஆர்டர் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அதே ஆஃபீஸுக்கு போகும்போது எப்படி போவீங்க? அப்படி ஸ்டைலாக போவோம். யோ இங்கே வாயா அப்படின்னு முதலாளி கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? தம்பி உன் வயசு 45, என் வயசு 55, ஒரு மரியாதை இல்லை, இனிமேல் மரியாதையாக பேசணும். உடனே அவர் சொல்லுவார், இப்படி தான் நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன், அது ரொம்ப நாளாக இப்போ அப்படின்னு உள்ளே போவோம். ஏன் நேற்று வரல? நேற்று கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்போ ஆஃபீஸில் இங்கே பாரு, எதுக்கு வேலைக்கு வராங்க, வீட்டை பார்க்க தானே வராங்க அப்படின்னு நீங்கள் எதிர்த்து பேசும்பொழுது அந்த முதலாளி கோவம் வந்துடும். இன்னும் இவ்வளோ நாள் மரியாதையாக பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு என்னையா திடீர்னு மரியாதையெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னோடனே நாம் சொல்லுவோம், ஆமாம் மணி, அப்படி தான் மணி பேசுவேன்னு. என்னது என் பேர் மணின்னு கூப்பிட்டு சொல்கிற, அப்புறம் உன் பேர் மணி தானே? பார்த்தீங்களா, அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, வார்த்தைகள் மாறுதா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிங்கப்பூரில் 5 லட்ச ரூபாய்க்கு வந்தோடனே மனதில் தோன்றும் எண்ணங்களை எடுக்கிறோமா? ஏன்னா கோவம் வருது. அதே சமயத்தில் நமக்கு வேலை வெட்டி இல்லை, வேறு வழி இல்லைங்கும் பொழுது பயந்துட்டு பேசாமல் இருந்தோமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானிகளுக்கு பயமும் வராது, கோபமும் வராது. யாருக்கு ரொம்ப பயம் வருமோ கோபக்காரர்கள், யாரு ரொம்ப கோபப்படுறாங்களோ பயந்தாமேடிகள்னு அர்த்தம். ரொம்ப தைரியமான ஆளுக்கு கோபமே வராதுங்க, பயமும் வராதுங்க. யாருக்கு கோபம் வருதோ பயந்தவங்கன்னு அர்த்தங்க. செக் பண்ணி பாருங்க. எனவே கோபத்தையும் பயத்தையும் தொடர்ந்து நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மனதில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமில்லை என்று நினைத்துக்கொண்டு அதை விட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பழகி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன உதாரணத்தை புரிஞ்சுக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை நமக்கு சொந்தமில்லை என்று வேணுங்கிறத மட்டும் எடுத்துட்டு வேணாங்கிறத விட்டுட்டா நாம் நிம்மதியாக வாழ்வோம். அப்படி மனம் நிம்மதியாக வாழ்ந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி ஐயா. நல்ல சிந்தனைகளை தருகிற பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி ஆசனம். படுத்த நிலையில் நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்க வேண்டும், உடல் முழுவதும் தளர்வாக இருக்கட்டுங்க. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதி, இவ்விடங்களுக்கு ஆழமான மூச்சு காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட மூச்சு. அடுத்ததாக வயிற்று பகுதிக்கு வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கணையம், கர்ப்பப்பை, சிறுநீர்ப்பை, அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது.
அவ்விடங்களுக்கு ஆழமான மூச்சுக்காற்று உள்ளே சென்று உயிர் பாற்றல் கிடைக்கிறது. நெஞ்சக பகுதி நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கை விரல்கள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலைப்பகுதியில் உள்ள பின்பகுதி, முன்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், முகம், கண்கள், காதுகள், முக்குதுவாரங்கள், வாய்ப்பகுதி, பற்கள், நாக்கு பகுதி, முகவாய்க்கட்டை பகுதி, உணவு குழாய், மூச்சு குழாய் அனைத்தும் உயிர்ப்புடன் ஓய்வு நிலையில் உள்ளது. நீண்ட காற்று இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். கவனம் தலைப்பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், கழுத்து, இரு கைகள், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள் பகுதி, இருகால் முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் சீரடைந்து உறுதியோடு ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் உடலை விட்டு வெளியேறுகிறது. மூச்சுக்காற்றின் வழியாக அனைத்தையும் வெளியேற்றுகிறோம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளே நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து நம்மை குற்ற உணர்வுடன் செயல்பட வைக்கிறது. யாரொருவர் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமாக உள்ளார்கள். அதை ஒரு 5 வயதிலிருந்து நாம் தொடங்குகிறோம். 5-10 வயதுக்குள் நமக்குள் ஏற்பட்ட ஒவ்வாத விஷயங்களை வெளியேற்றுகிறோம் மூச்சுக்காற்றின் வழியாக. 10 20 வயதிற்குள் நடந்த விஷயங்களை, ஒவ்வொரு வருடத்தில் ஏற்பட்ட விஷயங்களை வெளியேற்றுகிறோம். 10 20 வயது, 20 25, 21, 22, 23, 24, 25 இந்த வயதில் நமக்குள் ஏற்பட்ட ஒவ்வாத விஷயங்களை, முரண்பாடான விஷயங்களை, சம்பவங்களை இந்த உடலையும் உள்ளத்தையும் விட்டு அகற்றுகிறோம். மூச்சுக்காற்றை வெளியேற்றியவாறு அகற்றும் பொழுது நிச்சயமாக அதனுடைய அழுத்தம் குறையும். 25-30 வயதிற்குள் ஏற்பட்ட முரண்பாடான விஷயங்கள், நாம் விரும்பி வரவில்லை, எதிர்பாராமல் அறியாமையில் வந்த விஷயங்கள் அனைத்தும் மூச்சுக்காற்றின் வழியாக தூக்கி வெளியே வீசுகிறோம். மூச்சுக்காற்று வெளியேறுகிறது, அந்த விஷயங்களும் வெளியேறுகிறது. புதிய காற்று உள்ளே வருகிறது, புதிய சிந்தனைகள் உள்ளே வருகிறது. 30 வயது, 30க்குள் ஏற்பட்ட முரண்பாடானதை அனைத்தும் மூச்சின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். 31, 32, 33, 34, 35 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட முரண்பாடானதை அனைத்தையும் மூச்சின் வழியாக தூக்கி வீசுகிறோம். 35-40 வயது, இதில் ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் அனைத்தும் மூச்சின் வழியாக முழுவதுமாக வெளியேறுகிறது. 45 இந்த வயதில் ஏற்பட்ட விஷயங்களை வெளியேற்றுகிறோம். 50 வெளியேற்றி விடுங்கள். 55 வெளியேறுகிறது. 60, 65, 70 வெளியேற்றி விடுங்கள்.
75, 80 அதற்கும் கூடுதலான வயதுடையவர்களாக இருந்தாலும் வெளியேற்றி விடுகிறோம். முழுவதுமாக அந்த குற்ற உணர்விலிருந்து நாம் தெரிந்து செய்யவில்லை அல்லது பழக்கத்தின் காரணமாக செய்தோம். ஆகையால் அனைத்தும் வெளியேறிவிடட்டும். இப்பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் குற்ற உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், கோபம் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலை, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறதோ, இந்த பூமியினுடைய சுழற்சி எப்படி சுழலுகிறதோ அதன் இயக்கத்தில் நாமும் பயணிக்கிறோம். அப்படியே மெல்ல இடப்பக்கமாக புரண்டு அப்படியே மேலே எழுந்து அமர்ந்து கைகளை உரசி அந்த கண்கள் மேல் வைத்து ஒரு புதிய நபராக ஒரு புதிய உலகத்தை பார்ப்பது போல் அப்படியே நம்முடைய உள்ளங்கைகளை பாருங்க. அந்த ரேகைகளை உள்ளங்கைகளையே பார்த்து அப்படியே அந்த உள்ளங்கைகள் நன்றாக நம்முடைய உடலை நேசிக்கட்டும், வருடி விடட்டும். இந்த உடலை இந்த உள்ளம் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலை நேசிக்கட்டும். நாளும் உயர்க, நலம் பெறுக, வளம் பெறுக, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்று நம்முடன் தொடர்ந்து 3 நாட்கள் பயணித்த ரோட்டரி கிளப் ஆஃப் டெல்லி பவர் சிட்டி சங்க தலைவர் பழனிகள் அவர்கள் இந்த நிகழ்வில் சில வார்த்தைகள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். யோகா என்பது ஒரு வாழும் கலையாகும். இது உடலையும் உள்ளத்தையும் நிலத்துடன் வைத்து போற்றும் ஒழுக்கங்களை பற்றிய நெறியாகும். யோகா, தியானம், உடற்பயிற்சிகளை பற்றி உடற்பயிற்சிகள் எளிமையாக கற்கும் இடம் இந்த காலச்சக்கர நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை மிக எளிமையாக பயிற்றுவித்த யோகா கண்ணப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து 141வது நாளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி சங்கத்து தலைவருக்கும் செயலாளருக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் ஞானபால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி தலைவர் சார்பாகவும் எனது செயலாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி, நன்றி சார். தேங்க்யூ. தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 3 நாட்கள் பயணித்த ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து நமக்கு சிறப்பான ஆசனங்களை சிறப்பான ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி சங்கத்திற்கும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, எல்லாத்துக்கும் நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம்.
நலம் பெறுக வளம் பெறுக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக வளம் பெறுக. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக வளம் பெறுக. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக வளம் பெறுக.